ஜிபாலா தூரபாரியந்தர போலோ ஷக்கபதரகரவரபா. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு குட் மார்னிங். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். சந்தோஷமா சொல்லுங்க, சிரித்த முகத்தோடு சொல்லுங்க. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. நம்ம சொல்லும் பொழுது கடமைக்கு சொல்லக்கூடாது, எது தூக்கத்தில் சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் இருக்கார் வைத்துக்கொள்ளுங்க. இருக்கார், அவரை பார்த்து நான் எப்போ சொல்ல உண்மையாக சொல்லுவேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரே காலை வணக்கம் உமக்கு. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படி சொல்லுது. நான் ஆரம்பிப்போம் பாருங்க. வேதத்தில் தேவகுமாரன் இயேசு மகாராஜா பரிசுத்த ஆவியினால் உண்டானார், பரிசுத்த ஆவியினால் ஆரம்பமானார். முடிவு, பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆவியினால் ஆரம்பித்து ஆவியினாலே முடித்தார் தேவகுமாரன். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அப்படி தான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமானா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, ஆவியினாலே ஆரம்பமானீர்களே, ஆரம்ப பண்ண நீங்கள் முடிவு மாம்சமாக போகக்கூடாதான். ஆவியினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆவியினால் பிறந்திருக்கிறோம், ஆவியினால் ஆரம்பமாக இருக்கிறோம். அப்போனா ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நடத்தப்பட்டு நம்முடைய முடிவு பரலோகமாக இருக்கணும். நம்முடைய முடிவு மாம்ச கிரியில நாம் பாதிக்கப்பட்டு நரகத்துக்கு போய்விடக்கூடாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆவியில் எப்படி ரட்சிக்கப்பட்டு ஆவியில் பிறந்தீங்களோ முடிவு நேரத்திலையும் பரிசுத்த ஆவியானுடைய மறுரூபம், பரிசுத்த ஆவியானுடைய மாற்றத்துக்கு வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாள் முழுது சிந்தனை உங்களுக்கு இருக்கட்டும். ஆவியினால் ஆரம்பமான நாம ஒரு நாள் மாம்சத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி இந்த நாள் முழுது சிந்தையாக இருங்க. ஆவியானவரே என்னை ஆரம்பம் பண்ணின நீங்கள் முடிவு வரைக்கும் என்னை காத்துக்கொண்டு நித்திய ராஜ்யத்திற்குள்ளே என்னை சேருங்கன்னு சொல்லி இந்த நாள் முழு உங்கள் தியானமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு செல்வாராக. ஆவியிலே ஆரம்பமான நான் ஆவியிலே முடிவேன், நித்திய ஜீவனிலேயே நான் முடிவேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வாரா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. God bless you. God bless you.